السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குடும்ப உறவு விஷயமாக 2 தினங்களாக ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம். அதனுடைய தொடராக நேற்றைய தினம் பேண வேண்டும் சில செய்திகளையும் பகிர்ந்து கொண்டோம். இன்று அந்த வரிசையில் குழந்தைகள் நலம் பேண வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் இங்கு ஒரு சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக படித்து கொண்டால்தான் அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் நல விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய வளர்ப்பு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நம்முடைய பிள்ளைகள் அருள் கொடைகளுக்கும் அமானிதங்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். பிள்ளைகள் ஒரு பெரிய அருள் கொடை, நமக்கு வழங்கப்பட்ட அமானிதம். குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சி. குழந்தைகள் நமது இல்லங்களின் ஒளி விளக்காக இருக்கிறார். குழந்தைகள் இந்த உலகத்தினுடைய ஒரு அழகாக இருக்கிறார்கள், ஒரு வகையான கவர்ச்சி. அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிற பொழுது, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். குழந்தைகள் ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய அமானிதம். அவர்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பது நமது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் குழந்தை செல்வத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இப்படி சொல்கிறான், லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி இவைகளினுடைய அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. யக்லுகு மா யஷா, அவன் விரும்பியவாறு படைக்கிறான். யஹபு லிமன் யஷா இனாஸா, விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் வழங்குகிறான். வ யஹபு லிமன் யஷா ذுகுரா, விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, விரும்பியவர்களுக்கு ஆணாகவும் பெண்ணாகவும் அவர்களுக்கு இணைத்து கொடுக்கிறான். வ யஜ்அலு மன் யஷா அகீமா, சில பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்கி விடுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் குழந்தை செல்வத்தை யஹபு என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். குழந்தைகள் முழுமையான ஒழுக்கத்தோடு வளர்ப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. மஸ்ஊலியா, மிகப்பெரிய பொறுப்பு அவர்களுக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாவங்களை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை
ஈடுபடக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். ஹராம் ஹலாலை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அடிக்கடி உபதேசம் செய்ய வேண்டும். அல்லிமு அன்ஃபுசக்கும் வஹ்லீக்கும் ஹைரா, உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள், அவர்களை நல்ல விதமாக வளருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் அது கடமையாக இருக்கிறது என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டுமானால் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். முதல்ல, என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் நான் நல்லவனாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் நல்லவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் பெற்றோர்களாகி நீங்கள் நல்லவர்களாக இருங்கள், உங்களை பார்த்துத்தான் உங்களுடைய பிள்ளைகள் வளர்கின்றன. பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், இது முதல் விஷயம். இரண்டாவதாக, பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்ட வேண்டும், அன்பு வெளிப்படுத்த வேண்டும். எல்லா பெற்றோர்களும் பிள்ளை மேல பாசம் வைத்திருப்பார்கள். தாயும் வைத்திருப்பார், தந்தையும் வைத்திருப்பார்கள். தாய் பாசத்தை வெளிப்படுத்துவார், தந்தை வெளிப்படுத்த மாட்டார். அதான் இங்க பிரச்சனையே. எனவே நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி நல்லுபதேசம் செய்ய வேண்டும். நல்லொழுக்கம் உள்ளவர்களாக முதல்ல அவர்கள் வாழ வேண்டும். அதுவே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாலாவதாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். இந்த நாளும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருப்பதற்குண்டான வழியாக நமக்கு இஸ்லாம் காட்டி தருகிறது. பிள்ளைகள் நம்முடைய சொல்லை கேட்கிற மாதிரி வளர்க்க வேண்டுமானால் முதல்ல நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அரபு கவிஞர் இப்படி படிக்கிறார்: யன்ஷா ஸகீரு அலா மா கான வாலிதுஹு இன்னல் உரூக அலைஹா யம்புத்து ஷஜரு என்று படிக்கிறார். பிள்ளை தனது தந்தையை போலவே வளர்கின்றன. பிள்ளைகள் தன்னுடைய தந்தையை போன்று வளர்கிறது. உங்க பிள்ளை கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நினைத்து கொள்ளுங்கள், நீங்க கெட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்க பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களே, நீங்க நல்லவர்களாக இருக்கிறீர்கள். பிள்ளைகளை குறை சொல்வதை விட உங்களை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்னல் உரூக, அந்த கவிஞர் சொல்கிறார், இன்னல் உரூக அலைஹா யம்புத்து ஷஜரு, ஒவ்வொரு வேர்களில் தான் மரங்களை வளர்க்கின்றன. இந்த மரம் இவ்வளவு ஓங்கி வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு வேர்கள் தான் வளர வைக்கின்றது. எனவே வேர்களாகிய நீங்கள் சரியாக இருக்கிற பொழுதுதான் பிள்ளைகள் சரியாக வளரும் என்பதை ஒரு இஸ்லாமிய கவிஞர் இப்படி எடுத்து சொல்கிறார். பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். அதற்கு முதல்ல நாம் பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வளர்ந்து விட்டால் அதுவே பெரிய சொத்து. அதிகமான பெற்றோர்கள் பிள்ளைகள் நிறைய சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதை போன்று நம்முடைய பிள்ளைகள் மறுமையில் நமக்கு அந்தஸ்துகள் உயர்வதற்காக வேண்டி துஆ செய்கிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. பிள்ளை இந்த உலகத்தில் பெற்றோர்களுக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்பதை தாண்டி ஆகிரத்திற்காக பெற்றோர்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு அடியான், அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவனே ஆச்சரியப்பட்டு போனான். நான் குறைவான இபாதத்து செய்திருக்கிறேன், அமல் செய்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு உயர்வை அல்லாஹ் தருகிறான எப்படி என்று ஆச்சரியத்தோடு அல்லாஹ்ட்ட கேட்கிறா. யா ரப்பி அன்னாலி ஹாதிஹி என்று கேட்கிறான். எப்படி இந்த அந்தஸ்துலாம் எனக்கு கிடைத்தது? நான் உலகத்தில் வாழுகிற பொழுது பெரிய அளவில் அமல் செய்யவில்லையே, ஏதோ சிறிய அளவு செய்திருந்தேன். அப்படி இருக்கிற பொழுது அன்னாலி ஹாதிஹி, இவைகளெல்லாம் எனக்கு எப்படி நீ கொடுக்கிறாய் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் குறிப்பிடுவான், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக, உங்களுக்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைகள் நீங்க மரணித்த பிறகு துஆ செய்தார்களே, உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினார்களே, அதனுடைய பாக்கியம் உங்களுக்கு ஆகிரத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. இதுதான் நம்ம
பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பண்பு இதுதான். இந்த மாதிரி பிள்ளைகள் தான் நமக்கு தேவையாக இருக்கிறார். நாம் மரணித்த பிறகு நமக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பிள்ளைகள். அதனால் ஆகிரத்தில் நம்முடைய அந்தஸ்து உயர்கின்றன. ஆகிரத்தில் நமக்கு நிறைய தரஜாத்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான். பிள்ளைகளுடைய துவா, பிள்ளைகள் நமக்காக வேண்டி துவா செய்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், கெட்ட பெற்றோர்கள் ஏதோ தவறு செய்து பிள்ளைகளை சாலிகா வளர்த்துட்டாங்க. ஆனா அவர்கள்ட்ட ஏதோ முன்ன பின்ன தவறால் நரகத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஷிர்க் செய்யல, அதே சமயம் பாவங்கள் செய்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது மரணித்து விட்டார்கள். அந்த பிள்ளைங்க, அல்லாஹ் அந்த பிள்ளைகளை பார்த்து சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்பொழுது அந்த பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்க என்று கேட்பார்கள். சிறு பிள்ளைகள், அவர்களை சாலிகா வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அந்த பிள்ளைகள் மரணித்து விட்டார்கள். நாளை மறுமையில பெற்றோர்களுடைய பாவத்துக்காக வேண்டி நரகத்துக்கு போகிற பொழுது இந்த பிள்ளைகளை அல்லாஹ் சொல்கிறான், சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால் நீங்க சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்கிற பொழுது, இல்லை, எங்களுடைய பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பாமல் நாங்கள் சொர்க்கம் செல்ல மாட்டோம். எப்படி சொல்கிறது பாருங்க. இப்படியான பிள்ளைகளாக நாம் அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் இப்படி ஆசைப்பட வேண்டும். அதற்கு என்ன வழி? இஸ்லாம் காட்டி தருகிற அற்புதமான வழியை கடைபிடிக்க வேண்டும். என் பிள்ளைய சாலிகான பிள்ளையாக வளர்த்தால்தான் அந்த பிள்ளை நான் மரணித்த பிறகு பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்வார். ஒவ்வொரு துவாக்களிலும் நமக்கு நம்முடைய பெற்றோர்களை இழந்திருக்கிற நாம், நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் அவருடைய கபரை ஒளிமயமாக்குவாயாக, அவருடைய கபரை விசாலமாக்குவாய். இந்த துவாக்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது. இப்படி ஏன் பிள்ளை செய்ய வேண்டும்? நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்கிறதை போன்று எனது பிள்ளை எனக்காக வேண்டி நான் மரணித்த பிறகு செய்ய வேண்டும். இதுதான் உருவாக்கம். இதுதான் பிள்ளைகள் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். இதுதான் பிள்ளைகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் பிள்ளைகள் நமக்கு சம்பாதித்து நமக்கு தருவது என்பதை காட்டிலும் ஆகிரத்தில் என்னுடைய அந்தஸ்து உயர்வதற்காக இந்த பிள்ளைகள் துவா செய்கிறார்களே, அதுதான் பெரிய பாக்கியம். நாம் மரணித்த பிறகும் அதனுடைய நன்மை நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகள் வளர்க்கிற விஷயத்தில் பெற்றோர்கள் அக்கறையோடு இருக்க வேண்டும். குழந்தை பாதுகாப்பு விஷயத்தில் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர்கள், பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர்கள், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனம், பிள்ளைகளுடைய உணவு விஷயத்திலும் கவனம், பிள்ளைகள் நல்ல ஒரு ஊட்டச்சத்தோடு வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர்கள், நரக நெருப்பிலிருந்து என்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், அதற்கு என்ன மாதிரியான அடிப்படைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் இங்கு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி உருவாக்க வேண்டும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, அத்திப் இப்னக ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக, உங்களுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கத்தோடு வளருங்கள். ஏனென்றால் ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் பற்றி பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் நாளைக்கு அதை தனியாக விசாரிப்பான். பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தீர்களா என்று. மாதா அத்தப்தஹு வ மாதா அல்லம்தஹு, ரெண்டும் ரொம்ப முக்கியமாக கேட்கப்படுமா. பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தீர்களா என்பதை காட்டிலும் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தீர்களா, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீர்களா, கல்வியை கொடுத்தீர்களா, இந்த ரெண்டும் கேட்கப்படும். அன்னஹு மஸ்ஊலுன் அன் பிரப்பிக, உன்னுடைய இறைவனிடத்தில் நீ இது பற்றி விசாரிக்கப்படுவாய். இப்படி ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்க வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் கஸ்ஸா என்கிற பகுதியில் பிறந்தவர்கள். கஸ்ஸா இன்னைக்கு பலஸ்தீன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்ஸா, கஸ்ஸா என்கிற பகுதியில் பிறந்தவங்க தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அவர்களுடைய தந்தை சிறு வயதிலே மூத்தாகிவிட்டார். இத்ரீஸ் சிறு வயதிலே மூத்தாகிட்டார்கள். தாயுடைய வளர்ப்பிலே வளர்கிறார். அந்த தாய் அந்த பிள்ளை எவ்வளவு தர்பியத்தோடு வளர்த்திருக்கிறார்கள் பாருங்க. மதீனாவில் கல்வி இருக்கிறது என்பதை தெரிந்து பிள்ளையை மதீனாவுக்கு அழைத்துட்டு வர்றாங்க. கஸ்ஸாவிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து வர்றாங்க. அந்த தாய் வந்து அங்க இருக்கக்கூடிய பெரிய அறிஞர் உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களுடைய மதரசாவில் அனுப்பி வைக்கிறாங்க. பிள்ளையை கூட்டிட்டு போய் அவர்கள்ட்ட விடுறாங்க. என் பிள்ளை
இவங்களுக்கு நீங்கள் ஹதீஸை படித்து கொடுங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதரசாவில் சேர்க்க வேண்டுமானா பிள்ளைக்கு என்ன தகுதி என்று கேட்கிறார். பிள்ளை குர்ஆன் ஹாஃபிஸ், அடுத்து என்ன தகுதி என்று கேட்கிறார். இமாம் ஷாஃபியிட கேட்குறாங்க, முஹம்மத் என்ன படிச்சிருக்கிறீங்க? நம்ம கேட்குற மாதிரி கேட்குறாங்க. நானா முஅத்தா என்கிற உங்களுடைய ஹதீஸ் கிதாபை முழுமையாக படித்திருக்கிறேன். ஹிஃபுத் எனக்கு முஅத்தா என்கிற கிதாபை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அதை நான் முழுமையாக படித்திருக்கிறேன், மனனம் செஞ்சுட்டேன். எப்படி? சனதன் ஓ மத்தனன், அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையோடு ஹதீஸையும் அறிவிப்பாளர் வரிசையும் சேர்த்து நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். சொன்னாங்க, இக்ரா, அதை சொல்லி காட்டு அப்படின்னாங்க. அவர் ஹத்தஸனா ஃபுலான் இப்னு ஃபுலான் ஹத்தஸனா ஃபுலான் அந்த ஹதீஸை முழுமையாக சொல்லி காட்டுகிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மதரசாவில் சேர்வதற்குண்டான தகுதியை பெற்றுவிட்டார். படிக்கிறார், ஹதீஸை எல்லாம் படித்து முடிச்சாச்சு, சிறந்த மாணவராகிட்டாங்க. தன்னுடைய பெற்றோர்களுக்கு மடல் எழுதுறாங்க, தன்னுடைய தாய்க்கு எழுதுறாங்க. கஸால இருக்கிறாங்க தாய், நான் இங்கு கல்வியையும் கற்று ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டேன், அதன் மூலமாக நிறைய பரிசுகள் பெற்றிருக்கிறேன், எனக்கு நிறைய சன்மானங்கள் கிடைத்திருக்கின்றன. பெற்றோர்களுக்கு எழுதி நான் இத்தனாம் தேதி நான் ஊருக்கு வருகிறேன். அந்த தாய் அந்த மடலை படித்துவிட்டு சந்தோஷப்படையில் பிள்ளைக்கு திரும்ப மடல் எழுதுறாங்க. நான் உனக்கு கல்வி கற்றுவா என்று அனுப்பினேன், ஆனால் நீ முழுமையாக கல்வி கற்கவில்லை என்று நான் உணர்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் கற்க அனுப்பியிருந்தேன், நீ சன்மானங்கள் நிறைய கிடைத்ததாக சொல்கிறாய். அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, நீ கல்வி கற்றேன் ஒழுக்கம் கற்றுக்கொண்டேன் எழுதியிருக்கிறாய். விரும்பவில்லை, நான் அதை விரும்பவில்லை. எப்படி நீ இருந்திருக்க வேண்டுமானால் முதல்ல ஒழுக்கமும் பண்பாடும் முதலில் கற்றிருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் கல்வி. நீ ஒழுக்கத்தை கற்று பண்பாடை கற்று அதற்கு பிறகு கல்வி கற்றிருக்க வேண்டும். ஆனால் கல்வி கற்றிருக்கிறேன் அதற்கு பிறகு ஒழுக்கம் கற்றிருக்கிறேன் என்று சொல்வதால் நான் உடன்படவில்லை. இன்னும் ஒழுக்கத்தை முதல்ல படி. தன்னுடைய தாய் எவ்வளோ ஒரு வித்தியாசமான தாய் பாருங்கள். திரும்ப படித்துவிட்டு தன்னுடைய தாய்க்கு நான் ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்றுக்கொண்டேன். அதுக்கு ஒரு தாய் சொல்றாங்க, பக்தாதில் ஏதோ ஒரு அறிஞர் இருக்கிறார், ஹதீசு துறை அறிஞர், அங்க போய் படிச்சுட்டு வாங்க. அவர் பக்தாதில் போய் படிக்கிறாங்க. மீண்டும் வர்றாங்க, மக்காவில் யாரோ ஒரு அறிஞர் இருக்கிறார், அவரிடத்தில் கல்வி கற்று வாருங்கள். பல இடங்களில் பல அறிஞர்கள்ட்ட கல்வி கற்று வந்தார்கள். அப்படி ஒரு ஒழுக்கமும் கல்வியும் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த தாய் விருப்பப்பட்டு இப்படி உருவான ஒருவர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் எழுதிய ஏராளமான கிரந்தங்களில் அர் ரிசாலா அப்படிங்கிற ஒரு கிரந்தம் இருக்கிறது. அந்த அர் ரிசாலா என்கிற கிரந்தம் மதரசாக்களில் சில மதரசாக்களில் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த ரிசாலாவை படித்து பார்க்கிற பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அறிவுக்கு மிகப்பெரிய சான்று. அது அற்புதமான ஒரு கித்தாப், உசூல் சம்பந்தப்பட்ட ஒரு கித்தாப். ஏராளமான கித்தாப் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ரிசாலா ஒன்று போதும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாமேதை என்பதற்கான பெரிய சான்று. ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்றார்கள். அந்த தாய், தந்தை இல்லாத ஒரு சூழலில் தாயால் இந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்டு இன்று வரைக்கும் அவர்களை நினைவு கூறுகிறோம். கடலோர பகுதிகள் போன்ற நம்ம ஊர் பகுதிகளெலாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஊர்களில் ஒரு ஊர் உங்கள் ஊர், எங்கள் ஊர் போன்ற ஊர்களெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த அளவுக்கு அவர்களுடைய கல்வியும் அவர்களுடைய கருத்துக்களும் சென்றடைந்து பறந்து விரிந்து காணப்படுகிறது என்றால் எப்படியான உருவாக்கம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தாய் அவர்களை உருவாக்கினார். அந்த தாயினுடைய உருவாக்குவம் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாமேதையாக இருந்தார். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் என்பதை அந்த தாய் உணர்ந்திருந்தார். ஒரு அறிஞர் இப்படி சொல்கிறார், கஸாலி என்கிற அறிஞர், இமாம் கஸாலி, லைசல் யத்தீமுல்லதி கதுமாத்த வாலிதுகு, ஒரு கவிதையில் சொல்லி காட்டுகிறார். லைசல் யத்தீமுல்லதி கதுமாத்த வாலிதுகு இன்னல் யத்தீம பிலா இல்மின் வல அதப். அனாதை அனாதை என்றால் பெற்றோர்களை இழந்து விட்டவர் அனாதை என்று சொல்கிறோம். அது ஒரு வகையில் அனாதை தான். அவர் மட்டும் அனாதை அல்ல,
யாரிடத்துல ஒழுக்கமும் கல்வியும் இல்லையோ அவர்களெல்லாம் அனாதைகள். பெற்றோர் இருந்தாலும் சரி, ஒழுக்கம் அவ்வளவு முக்கியமானது. அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். அது பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒழுக்கம் தவறிய பிள்ளைகளால் எவ்வளவு பெரிய சீர்கேடுகள். நாம் சேர்த்து வைத்த நம்முடைய கண்ணியம், குடும்பத்தின் பாரம்பரியம், குடும்பத்தினுடைய கண்ணியம், குடும்பத்தினுடைய மிக முக்கியத்துவம் அனைத்தும் கேடுகட்ட பிள்ளைகளால் அது இன்று கேவலப்படுத்தப்பட்டு விடுகிறது. பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படாத காரணத்தால். அப்படியான பிள்ளைகள்கிட்ட எண்ணத்தை எதிர்பார்க்க போகிறோம். எனவே பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு பெற்றோர்கள் இருக்க கடமைப்பட்டிருக்கிறார். இப்ப பெற்றோர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் எங்க சொல்லு கேட்பது இல்லை. அது பெரும்பகுதி பெற்றோர்கள் சொல்கிறார். ஒரு காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர் சொல் கேட்பார்கள். இப்போ பெற்றோர்கள் சொல் பிள்ளைகள் கேட்பது இல்லை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் சொல் கேட்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதே முதல்ல ஒரு தவறான கருத்து தான். எத்தனை பெற்றோர்களுடைய சொல்லை கேட்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம். பிள்ளைகள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து குழந்தை பெற்றெடுத்து, பிள்ளைகளுக்கு குழந்தை இருந்தாலும் கூட தாய் தந்தையுடைய சொல்லை மதிக்கிற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார். ஆனால் அதிகமான கருத்துக்கள் இப்படித்தான் இன்னைக்கு உருவாக்கம். எத்தனையோ பெற்றோர்கள் எங்களை போன்றவர்கள்ட்ட சொல்றாங்க, அசரத்து புள்ள உம்மாட சொல்லு வாப்பாட சொல்லு கேட்க மாட்டேங்கிறான், நல்ல அடிங்க, பிள்ளைகளை நல்லா வளர்த்து கொடுங்க. உன் சொல்லையே பெத்தவ சொல்லையே கேட்கல, மற்றவ சொல்ல அவன் எப்படி கேட்பான்? பெற்றோர் சொல்லை அந்த பிள்ளை கேட்காம போறதுக்கு என்ன காரணம்? அதை முதல்ல கண்டறியணுமா இல்லையா? அசரத் அந்த பிள்ளையை உருவாக்குவதற்கும் அசரத்துடைய சொல்லை அந்த பிள்ளை கேட்கிறது என்றால் உங்க சொல்ல நீங்க பெற்றெடுத்தீங்க, உங்க சொல்ல உங்க பிள்ளை கேட்க இல்லைன்னா அதற்கு என்ன காரணம்? பெற்றோர்களே அதற்கு காரணம். நான் இந்த விஷயத்தில் பெற்றோர்களைத்தான் குறை சொல்லுவேன். அப்படியானால் நீங்க உங்க புள்ள உங்களுடைய சொல்லை கேட்கிற மாதிரி நீங்க வளர்க்கவில்லை. அப்படி வளர்த்து பாருங்கள். எந்த காலம் எவ்வளவு மோசமான காலமாக இருந்தாலும் பிள்ளைகள் நம்முடைய சொல்லை கேட்பார். அதற்கு முதல் நிபந்தனை ஒவ்வொன்றா நீங்கள் கவனித்துட்டு வாருங்க. முதல் நிபந்தனை, உங்க புள்ள நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் பெற்றோர்களை முதல்ல நீங்க நல்லவர்களாக இருங்க. இது முதல் ஷரத். நம்ம நல்லவளா இருக்காம என் புள்ள நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினைப்பதே கனவு, அதுவே கற்பனை. ஏதோ 100 அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தால் பெற்றோர்கள் மோசமா இருந்தால் புள்ள நல்லதாயிரும், அது 1-2 அப்படி. ஆனால் பெரும்பகுதி பெற்றோர்கள் கேடு கெட்டவர்களாக இருந்து பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா அது நடக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வகான அபூஹுமா சாலிஹா. உங்களுக்கெல்லாம் தெரிந்த வாரம் நம்ம கஹஃப் சூரா ஓதுவோம். அதுல வரக்கூடிய ஒரு செய்தி, வகான அபூஹுமா சாலிஹா. அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் இருவர்களும் நல்லவர்கள், சாலிகானவர்கள். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பார். அந்த பெற்றோர்களுடைய முன்மாதிரி, அந்த பெற்றோர்களுடைய நல்லொழுக்கம், அந்த பெற்றோர்களுடைய சாலிஹத்தன்மை, பிள்ளைகள் சரியானவர்களாக சமூகத்தில் கருதப்படுகிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு மௌலுதீன் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்திலேயே பிறக்கிறார். அதனாலதான் இஸ்லாத்துக்கு, இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு தீனுல் ஃபித்ரான்னு ஒரு பேர் இருக்கிறது. தீனுல் ஃபித்ரா. தீனுல் ஃபித்ரான்னா என்ன அர்த்தம்னா இயற்கை மார்க்கம். ஏன் இயற்கை மார்க்கம் வந்தது? பிறக்கிற எல்லா குழந்தையுமே ஃபித்ராவில் பிறக்கிறது. இயற்கை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற விதத்திலேயே பிறக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உண்டான ஒரு சக்தியோடு தான் அந்த பிள்ளைகள் பிறக்கிறார். அதான் குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரா அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பெற்றோர்களுடைய வளர்ப்பு, அது யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி பிள்ளைகளை வளர்க்கிறார். அப்ப ஆரம்பத்தில் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தால் பிள்ளைகள் அலல் ஃபித்ரா நல்லவர்களாகவே உருவாகி விடுவார். பெற்றோர்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், அந்த பிள்ளை உங்கள் மூலமாக கெட்ட வார்த்தை பேச படித்துக் கொள்கிறார். பிள்ளைகளை திட்டுகிற பொழுது அல்லது தாயை மனைவியை திட்டுகிற பொழுது அந்த பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தை உம்மாவை பேசுறத பிள்ளை பார்க்கிறார். ஓ, இப்படித்தான் பேசணும் போல தெரிகிறது,
இப்படித்தான் அசிங்கமாக பேசுவதுதான் ஒரு கணவனுக்கு அழகு என்பதை சிறு வயதிலே அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்து விடுகிறது. இப்படித்தான் அலல் ஃபித்ரா. அலல் ஃபித்ரா என்பதை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை மார்க்கத்திலேயே அந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள் என்று சொன்னால், நீ எதை பேசுகிறாயோ அதை அந்த பிள்ளைகளுடைய கல்புகளில் ஆழமா பதிந்து விடுகிறது, அது எழுதப்பட்டு விடுகிறது. எனவே இந்த தவறான விஷயங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சிறு வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம சாலிகா இருந்தோன்னா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு துனியாவுல மரியாதை இருக்கிறது. சூரத்து கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அம்மல் ஜிதாரு வ கான பி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனதி வ கான தஹ்தஹு கன்ஸுலஹுமா வ கான அபூஹுமா சாலிஹா ஃபஅராத ரப்புக அன் யப்லுகா அஷத்தஹுமா வ இஸ்தக்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18வது அத்தியாயம் 82வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஹிதுரும் மூசாவும் அப்படியே போகிற பொழுது ஒரு சுவர் இடிந்து விழுகிறதை போன்று இருக்கிறது. அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்றால், இருவர்களுக்கும் உணவு கொடுக்க மறுத்த ஊர். அந்த ஊர்ல அவர்கள் நிற்கிற பொழுது ஒரு குட்டிச்சோறு கீழே விழுவது போன்று இருக்கிறது. அங்க வேகமா போன ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அதை அப்படியே தூக்கி நிறுத்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துருச்சு. நமக்கு சோறு கொடுக்க மறுத்த இந்த ஊருக்கு எப்படி நீங்கள் உதவி செய்யலாம்? அது உடைஞ்சு போகட்டுமே, நமக்கு என்ன வந்து விட்டது? வயிற்று பசிக்கு உணவு கொடுக்காத ஊரு, என்ன மனிதர்கள் இவர்கள் அப்படின்னு கோபத்தில் சொல்லும் போது அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அம்மல் ஜிதார், இந்த சுவர் இருக்கிறதே, கானபி குலாமைனி யதீமைனி, 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான சுவர். ஹிதிர் விளக்கம் கூட, ஏன் நான் தூக்கி நிறுத்தினேன் தெரியுமா? இந்த மதீனாவில், இந்த பட்டணத்தில், இந்த ஊர்ல 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான சுவர். வக்கான தஹ்தஹு கன்ஸுலஹுமா, இந்த சுவருக்கு கீழே பொக்கிஷம் இருக்கிறது. அந்த காலத்தில் சேமிப்பு 2 வகை தான் சேமிப்பு, பேங்கெல்லாம் இல்லை. ஒன்று புதையலாக தோண்டி அதை அவர்கள் சேமித்து வைப்பார்கள். இதுதான் அவர்களுடைய அந்த காலத்து சேமிப்பாக இருந்தது. அதை ஒரு உண்டில் மாதிரி ஒன்றில் போட்டு வைத்திருப்பார்கள், அல்லது பூமிக்குள்ள புதைத்து வைத்திருப்பார்கள். அப்படி அந்த சுவருக்கு கீழே ஒரு புதையலை புதைச்சி வச்சிட உங்க பெற்றோர்கள். யாருக்கு தெரியுமா? தான் மரணித்த பிறகு இந்த அனாதை சிறுவர்களாக தங்களுடைய பிள்ளைகளுக்காக அந்த கன்சை, அந்த புதையலை புதைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த சுவர் தான் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது. அப்போ ஹிதர் சொல்றாங்க, நான் இந்த சுவரை நிப்பாட்டியது அந்த அனாதை இரு சிறுவர்களுக்காக வேண்டி இல்லை, ஒக்கான அபூஹுமா சாலிஹா, இந்த இரு சிறுவர்களுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார், நல்லவர்கள். உலமாக்கள் இதிலிருந்து கருத்து எடுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் தப்சீர் கொடுக்கும்போது ரலியல்லாஹு அன்ஹுமா தப்சீர் கொடுக்கும்போது போடுறாங்க, பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தால் அதனுடைய மிகப்பெரிய பாக்கியம் பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு முன்னால், உங்களுடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக ஆவதற்கு முன்னால் நீங்க சாலிஹானவர்களாக இருங்கள். அம்மாவும் வாப்பாவும் சாலிஹா இருந்தா தான் புள்ள சாலிஹா இருக்கும். அதற்கு பெரிய எடுத்துக்காட்டு, அந்த சுவர் உழாமல் தடுப்பதற்கு ஹிதர் அவ்வளவு தூரத்துக்கு பாடுபட்டார். காரணம், அந்த சுவர் விழுந்துட்டா அதனுடைய புதையல் வெளியில் தெரிந்து யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, அந்த பிள்ளைகள் அனாதை சிறுவர்கள் தவிப்பார்கள். இதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்கள் நல்லவர்கள். அந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்ததனால் அதனுடைய புனிதம், அதனுடைய சாலிஹத்தன்மை இந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறது. ஃபராத ரப்புக ஐ யப்லுகா அஷத்தஹுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி விரும்புகிறான் என்றால், இவர்கள் பருவ வயதை அடைந்த பிறகு இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதனால என் கல்வளை போட்டுட்டான். ஹிதர்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் படிச்ச இல்மு அதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அங்கே போய் என்னதை படித்தாங்க நம்ம பார்க்குறோம் சூரத்து கஹ்ஃப்ல. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய தலையை வந்து முறுக்கி அவரை மூத்தாக்குறது, நல்ல படகுக்கு ஓட்டை போடுறது, இப்படி சோரை தூக்கி எழுப்பி வைக்கிறது. இந்த கல்வியை படிக்கவா அனுப்பி வச்சா அல்லாஹ் மூசாவை? அப்போ அதில் ஒரு தாத்பரியமான கல்வி இருக்கிறது. அந்த கல்வியினுடைய விளக்கத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அல்லாஹ் கல்புல போடுறான், இந்த சுவரை நிப்பாட்டி வை, அவருடைய பெற்றோர்கள் நல்லவர்கள்.
இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், என் பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருக்க விடுமானால் முதல்ல நாங்கள் சாலிஹாக இருக்கணும், நாங்கள் நல்லவர்களாக இருக்கணும். அதனால பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பண்பு, உங்களை நல்லவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். இபாதத்தில், பேச்சில், நடவடிக்கையில், குர்ஆனோடு தொடர்பில், அதே போன்று நல்ல பழக்கங்களில் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக அல்லாஹ் கொடுக்கிற அந்த செல்வங்கள், அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரும். அப்போ இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக, அப்போ முதல்ல நம்ம சாலியாக இருக்கணும். பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கிறதுக்கு உண்டான சில வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் நம்ம மூத்தா போன பிறகு பிள்ளைகள் நமக்காக துவா செய்வார். அதில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் துவா செய்ய செய்ய சொர்க்கத்தில் அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம செய்கிற இபாதத்தை விட பிள்ளைகள் நமக்காக துவா செய்கிற பொழுது அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி தருகிறான். அதனாலேயே பிள்ளைகளை சாலிகாக உருவாக்கணும். பிள்ளைகள் சாலிகாக இருக்கிறதுக்கு நம்ம சாலிகாக இருக்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக ஆவதற்கு பிள்ளைகள்கிட்ட அன்பை வெளிப்படுத்துங்கள். பெரும்பகுதி தாய்மார்கள் அன்பை கூடுதலாக அளவு கடந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதுவும் கோளாறு. தந்தையை பொறுத்தவரையில் அன்பை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறார், தந்தை வெளிப்படுத்த மாட்டார். பிள்ளைகிட்ட எந்த வாப்பாவது அன்பை வெளிப்படுத்துகிறாங்களா? அது நம்மகிட்ட உள்ள கோளாறு. ரெண்டு பக்கமும் கோளாறு இருக்கிறது. அன்பு ரெண்டு பேருமே வச்சிருக்கிறோம் பிள்ளை மேலே. இவங்க அளவு கடந்து அன்பை வெளிப்படுத்திடுறாங்க தாய். தந்தை பேருக்கு கூட அன்பை வெளிப்படுத்த கல்புக்குள்ளேயே வச்சுக்கிறார். தனியாக உட்கார்ந்து பிள்ளைக்காண்டு அழுவார். தனியாக உட்கார்ந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றியே யோசிப்பார். தனியாக இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வெளிநாட்டில் பல ஆண்டுகள் அவருடைய ஒரு சிறிய அளவு வயிற்றுக்கு சாப்பிடுவதற்கு மட்டும் அவர் அங்கே உழைக்க போகல. அவர் அதுக்கு இங்கே உட்கார்ந்துக்கிட்டு உழைச்சிட்டு போயிடலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி இன்பங்களை எல்லாம் தொலைச்சிடுறார். அமெரிக்காவில் இருக்கிறார் தனிமையில், ஜப்பானில் இருக்கிறார் தனிமையில், துபாயில், வெளிநாடுகளில் தன்னுடைய இளமையை முழுமையாக, ஏன் தாயை விட பிள்ளைகள் மீது அதிகம் அக்கறை உள்ள ஒரு தந்தை. ஆனால் நம்ம பிள்ளைகிட்ட வெளியே அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்துறது இல்லை. அதனால பிள்ளைகளை பொறுத்தவரையில் தாயோடு அண்டி போய் விடுகிறார். தந்தை சொல்லுகிற பொழுது அரக்கன் போன்று தந்தையை பார்க்கிறார். அவன் இரக்கம் இல்லாதவன் அப்படின்னு பிள்ளைகளுக்கு அப்படியான ஒரு கல்புல ஒரு எண்ணம் உருவாகிவிட்டு, வாப்பா கொஞ்சம் இரக்கம் இல்லாதவளாகத்தான் இருப்பாங்க, அதான் வாப்பா. உம்மாண்டா ரொம்ப இரக்கத்தை வச்சிருப்பாங்க, அதான் உம்மா அப்படின்னு பிள்ளைகள் வாப்பாக்கும் உம்மாக்கும் வரையிலக்கணம் இப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுது அன்பை வெளிப்படுத்து. ஏன் அன்பை வெளிப்படுத்தணும்? ஏன் தெரியுமா? பிள்ளைகளுடைய உள்ளங்களை வென்றெடுப்பதற்கு. அதான் ரொம்ப முக்கியம். நான் என் பிள்ளை மேல அன்பு வச்சிருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்தணும். உள்ளத்தில் வைக்கிறது இல்லை. வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம், மக்சது என்ன தெரியுமா? என் பிள்ளை மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை என் பிள்ளைக்கு நான் வெளிப்படுத்துகிற பொழுது என் பிள்ளையின் இதயங்களை நான் வென்றெடுக்கிறேன். அதனால என்ன பயன்? பிள்ளைகளுடைய இதயங்களை வென்றெடுத்து விட்டால் நான் சொல்வதை பிள்ளை கேட்பாங்க. இப்போ புரிகிறதா? என் தாயின் தந்தையின் பேச்சை பிள்ளை கேட்க மறுக்கிறது என்றால் பிள்ளைகள் மீது சரியான அன்பு காட்டாத காரணத்தால் அந்த சிறு வயதிலிருந்த நம்முடைய பேச்சை ஒரு வகையான வெறுப்போடு கேட்கிறார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களால் துணிந்து நம்மை எதிர்க்க முடிகிறது. நீங்க அன்பால் உங்களுடைய பிள்ளைகளை பணிய வையுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்க. உங்க பிள்ளைகள் அவர்களுடைய இதயங்களை நீங்கள் வென்றெடுத்தரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்வார்கள்? ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முற்படுகிற பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்வதை கேட்கிற மாதிரி முதல்ல அவர்களை தயார்படுத்திடுவாங்க, அப்புறம் தான் விஷயத்தை சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்றது இல்லையே. அதற்கு சில சான்றுகளை இங்கே சொல்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச நேசம் இல்லை. எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்ற விஷயத்தை கூட முஆதை அழைத்தே சொல்வார். யா முஆத் யா முஆத் என்று அழைப்பார். அப்படி அழைத்தே சொல்வாங்க. அவருக்கு மட்டும் சொன்னதில்லை, எல்லாத்துக்கும் பொதுவான கருத்துக்கள். ஆனால் முஆதை தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைத்து அன்போடு அவர்கள் சொல்வார். அப்படிப்பட்ட பாசத்திற்குரிய ஒருவர் தான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள்ட்ட ஒரு சின்ன தவறு ஒன்று நடக்கும். தொழுகை முடிஞ்ச உடனே தஸ்பீஹாத்து செய்ய மாட்டாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே முன் சஃபில் இருப்பாங்க,
தஸ்பீஹாத்து செய்கிறதில்ல. இப்போ நம்ம கூட சலாம் வாங்கினவுடனே முதல்ல எடுத்து ஃபோனை தான் நோண்டி பார்ப்போம். சலாம் வாங்கினவுடனே எவ்வளோ தஸ்பீஹாத்து இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும், அல்லாஹும் அந்த சலாம் சொல்லணும், அல்லாஹும் ஆயின்னி அலா திக்ரிக்கா சொல்லணும், ஆயத்துல் குர்சி ஓத வேண்டியிருக்குது, சுப்ஹானல்லாஹ் 33 சொல்ல வேண்டியிருக்குது, இப்படி திக்ருகள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டியிருக்குது, லஹு நிஅமத்து வல, இப்படி நிறைய அதுக்காரர்கள் இருக்கிறது. ஆனால் சலாம் வாங்கின உடனே பள்ளிகளில் பார்க்கல. நீங்கள் என்னதான் இருக்கட்டுமே, யாரு தான் ஃபோன் அடிக்கட்டுமே, அது அவசரமாகவே இருக்கட்டுமே, நீ அதுக்கார முடிச்சுட்டு அப்புறம் பாரு. அப்போ அதே மாதிரி முஆதை பொறுத்தவரையில் சலாம் வாங்கின உடனே பள்ளிவாசல் அங்கே பொடி கற்களோடு தான் இருக்கும், மணல் தானே. அவர் அப்படியே கோடு கிச்சிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. தொழுக முடிஞ்சோட முஆத் ரசூலுல்லாஹ் முன் ஸ்டெஃபில் அமர்ந்திருக்கிற முஆதை பார்க்குறாங்க. என்ன இது முஆத் இப்படி செய்கிறாரு? ரசூலுல்லாஹ் நினச்சா தப்பு செய்யும்போது ஏங்க ஒழுங்கா ஓதுங்க, என்ன செய்கிறீங்க, அதுக்காரு செய்யாமல் இருக்கிறீங்க, இப்படி கேட்டலாம், நேருக்கு நேராக கேட்டலாம். நம்ம அப்படி செய்கிறவங்களை யாராவது சேட்டை பண்ணால் இங்கேருந்தே சொல்லிடுவோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சஃப்ல இருக்கிறார், முஆத் அப்படி கண்டிக்கலாம், முழு தகுதி ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது, யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, முஆதே தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, முஆதுடைய தன்மானம் பாதித்து விடக்கூடாது. இப்படி கூட்டத்தில் முஆதை துஆ செய்யுங்க, தஸ்பீஹாத்து செய்யுங்க, இப்படி விளையாடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னா முஆதுடைய தன்மானம், அவருக்குண்டு உள்ள கண்ணியம் பாதிக்கப்பட்டு விடும். அதனால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க தெரியுமா? முஆதை கூப்பிடுறாங்க. முஆத் வந்துட்டாங்க, கையை பிடிச்சிட்டாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் தான் சொல்வதை முஆது கேட்குற மாதிரி முஆதை முதல்ல தயார்படுத்துகிறாங்க. இதுதான் மிக முக்கியமான அம்சம். நம்ம அதை செய்கிறதே இல்லை. அதனால தான் நம்ம பிள்ளைலாம் கேட்க மாட்டேங்கிற நம்ம சொல்ல. எடுத்தெடுப்பில் நாம் சொல்கிறோம், எடுத்தெறிந்து சொல்கிறோம், அவன் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கிறான். நபிகள் நான் எப்படி கொண்டு வராங்க பக்குவமா, இதெல்லாம் முன்மாதிரி, குதுவா உஸ்வா ஹசனா, ரசூலுல்லாஹ் கிட்ட நம்ம படிக்க வேண்டிய அழகிய முன்மாதிரி. முஆத் அப்படியே வெளியே அழைச்சிட்டு போகிறாங்க. கையை இறுக பிடித்து கொண்டார், கையை உடையில, யா முஆத் என்று அழைக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறாங்க, கையை பிடிச்சாச்சு. அவங்க பேரை நம்ம அப்படி சொல்ல மாட்டோமே, பக்கத்தில் என்னங்க கேட்டிங்களா, என்னப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமே, பேரையே சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் தன்னுடைய பெயரை சொல்லிவிட்டாலே முஆதுக்கு அவ்வளோ முஆதுக்கு மட்டுமே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். நம்மள பெரியவங்க நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடும்போது சந்தோஷப்படுவோமா இல்லையா? அப்போ இதுவும் கூட ஒரு வகையான ஈர்ப்பு, ஒரு வகையான அவருடைய இதயத்தை வென்றெடுப்பது. நபிகள் நான் எவ்வளவு ஒரு உஸ்வாவை நமக்கு அழகான மௌஇதா ஹஸனாவை கற்றுத்தருகிறார், அழகிய முன்மாதிரியை கற்றுத்தருகிறார். யா முஆத் என்று அழைக்கிறாங்க பக்கத்து. உடனே அவரும் பாருங்க பக்கத்தில் தானே இருக்கிற, என்ன யார சொல்லலாம் கேட்கல, லப்பைக்கு யார சொல்லலாம். இதுதான் அவர்கள்ட்ட உள்ள ஒரு பழக்கம். அந்த பழக்கம் தான் நம்ம பகுதிக்கெல்லாம் வந்து நமக்கு குர்ஆன் ஓதி கொடுக்குறோம். நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்லுவோம், லெப்பேங்கிறோம்ல, லெப்பேங்கிறது அப்படி மாறி அப்படி இல்லாமல் மாறி போச்சு. அது லெப்பை இல்லை, லெப்பைக்குன்னு அர்த்தம். கண்ணியமாக இன்னைக்கு கூட அரபுகள்கிட்ட அந்த பன்மை இருக்கிறது. கூப்பிடுறாங்கன்னா, யாராவது மூத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா, வாப்பா பிள்ளைய கூப்பிட்டாங்கன்னா புள்ள என்ன சொல்லுவார் தெரியுமா? நம்ம இந்த வந்துட்டேன் என்ன அப்படிலாம் கேட்க மாட்டான், லெப்பைக்கு அபி அப்படிமா, என்னுடைய தந்தையை கட்டுப்பட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். அது அந்த பாரம்பரியம் தான் நமக்கு குர்ஆனை கற்றுக்கொள்ள. ஏன்னா நம்ம கடலோர பகுதியெல்லாம் அரபுகள் மூலமாக நமக்கு மார்க்கம் கிடைத்தது. குர்ஆனை கற்றுத்தந்து தரக்கூடியவர்களை நாம் லெப்பைக் என்று சொல்லுகிற பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு. அதுதான் மருவி கடைசியில் லெப்பை ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு அவர்களும் ஆகிட்டாங்க, நம்மளும் ஆக்கிட்டோம். லெப்பேங்கிறது ஒரு இதாக போயிடுச்சு, அது லெப்பைக் ஒரு கண்ணியமான வார்த்தை. அப்போ முஆது பாருங்க, யா முஆத், இதெல்லாம் சின்ன தகவலுக்கு இந்த கொசுறுகளை தருகிறேன், என்னுடைய தலைப்புக்குள்ளே வந்துடுறான்னா. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை பக்கத்தில் இருக்கிற முஆதை யா முஆது அழைக்கும் போது அவர்கள் பாருங்க லப்பைக் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா அதை சொல்ல போறாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி தயார்படுத்துறாங்க, வல்லாஹி வல்லாஹி இப்படி சொல்றாங்க, யா முஆத் வல்லாஹி வல்லாஹி இன்னி உஹிப்புக, உன்னை அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை நான் நேசிக்கிறேன். சொல்லவே தேவையில்லை. ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார் முஆத், அவரை திருத்த போறாங்க. அதற்கு அவர்கள் போடுகிற பீடிகை பாருங்கள், நான் சொல்வதை கேட்கிற மாதிரி அவரை முதல்ல தயார்படுத்துறது. உடனே அவர் சந்தோஷப்படுறாரு. எவ்வளோ ரசூலுல்லாஹ் என்னை நேசிக்கிறாங்கிறது சத்தியம் விட்டு சொல்றாங்க. எவ்வளோ சந்தோஷம். நம்ம ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத் வச்சிருக்கிறோம், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ஆனால் ரசூலுல்லாஹ் நம்மளை நேசிக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே முஆதுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை பாருங்க,
முஆத வல்லாஹி சும்ம வல்லாஹி இன்னி உஹிப்புக, நான் அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை நேசிக்கிறேன். 3 தடவை சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க, தொழுகை முடித்த பிறகு 5 நேரம் தொழுகையும் முடித்த பிறகு நீங்க அல்லாஹும்ம ஆயின்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்கிற அந்த வார்த்தையை சொல்லாம விட்டு விடாதீர்கள். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பீடிகை. சுப்ஹானல்லாஹ். இப்போ பாருங்க, அதற்கு பிறகு முஆத் விட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? ஆழமா பதிவு செஞ்சிட்டாங்க. தான் சொல்ல வர்ற செய்தியை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்கிற அந்த கருத்தின் மூலமாக ஆழமா பதிவு செஞ்சிட்டாங்க. இன்னொரு சான்று தருகிறேன். இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன சஹாபி, உமர் கத்தாபுடைய மகனார் அப்துல்லாஹ். அவரை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா சுன்னத்தையும் வலிமையாக பின்பற்றுவார். அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் எல்லாத்திலையும் ஆர்வமா இருப்பார். ஆனா தஹஜ்ஜத் தொழுகையில ஒரு சின்ன பொடுபோக்கு. அப்துல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகையில சின்ன பொடுபோக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருது. கொஞ்சம் தஹஜ்ஜத் தொழுகையில் ஆள் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறார் அப்படின்னு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளை தானே, இப்படி போகும்போது அப்துல்லாஹ் இங்கே வாங்க, என்ன தஹஜ்ஜத்லாம் தொழுகிற மாதிரி தெரியலையே, இப்படி கேட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கல. அவர் தான் சொல்வதை கேட்குற மாதிரி அவரை முதல்ல தயார்படுத்துகிறாங்க. எப்படி தயார்படுத்துகிறாங்க பாருங்க. ஃபஜ்ரு தொழுகையில் நமக்கு தான் ஃபஜ்ரு தொழுகை போயிடுது. அவர் வெறும் தஹஜ்ஜத் தொழுகை, ஃபஜ்ருக்கு வந்துடுறாரு, தஹஜ்ஜத்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி கொண்டு வராங்க தர்பியத்? எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, சொல்கிறாங்க நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ். ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த விஷயத்தையும் 3 தடவை சொல்வார், ஆழமாக பதிவாகத்துக்கு. நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ். நல்ல மனிதர் அப்துல்லாஹ், நல்ல மனிதர். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வருகிறது, பொய் இல்லை, வராது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நல்ல மனிதர் அப்துல்லாஹ், நல்ல மனிதர் அப்துல்லாஹ், நல்ல மனிதர் அப்துல்லாஹ். இப்போ அப்துல்லாவுக்கு எப்படி ஆயிட்டுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரசூலுல்லாவே என்ன புகழ்ந்துட்டார்களே. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கிற அளவுக்குண்டான தயாரிப்பு அப்துல்லாட்ட வந்துருச்சு. அப்துல்லாவை தயார்படுத்தியாச்சு. அடுத்து சொன்னாங்க, இருந்தாலும் தஹஜ்ஜத் தொழுகையை தொடர்ந்து தொழுது வந்தால் இன்னும் நன்றாக இருக்குமே. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு உணர்கிறார், ஆமா தஹஜ்ஜத் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறாரு. ஹதீஸ் இந்த செய்தியை அறிவித்து விட்டு கீழே ஷரஹில் விரிவுரை எழுதுறாங்க. அதற்கு பிறகு இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் தஹஜ்ஜத் தொழுகை விட்டதே இல்லை. முடிஞ்சிச்சு. நபிகள் நாயகத்தினுடைய அந்த தயாரிப்பு, சொல்வதை கேட்கிற மாதிரி முதல்ல தயார்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, நச்சுன்னு பதிவாயிடுச்சு. அதே போன்று இன்னொரு செய்தி, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மக்கா வெற்றி, நம்ம கையில் மக்கா கிடச்சிருச்சு, எவ்வளோ சந்தோஷம். மக்காவுக்குள் வர முடியாது, இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட சமூகம் நாம், இப்பொழுது இந்த நாடை, இந்த கஅபாவை நம்முடைய கையிலே வந்து விட்டாட. அப்படிங்கும்போது எவ்வளோ பெருமை, எவ்வளோ சந்தோஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையும் ஓடையில் காடு ஓடையில் அப்படியே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஓரமாக ஒரு ஓரத்தில் போய் அமர்ந்து இருக்கிறாங்க. கடைசி நேரம் இது, எல்லாம் முடிஞ்சு, எல்லா நடவடிக்கைகள் முடிஞ்சு ஓரமாக அப்படி லேசாக அயர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே உமர் கத்தாப் அங்கே ஓடுறாங்க. எங்களோட சந்தோஷத்தில் கஅபத்துல்லா நம்ம கையில் வந்துருச்சு. நம்முடைய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி, அல்லாஹுடைய தூதருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மகிழ்ச்சியினுடைய சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார். அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, ஹஜருல் அஸ்வத் இருக்கு பாருங்க, அந்த ஹஜருல் அஸ்வதுக்கிட்ட அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, பரபரப்பாக நிற்கிறார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. அங்கே தவாஃப் செய்யக்கூடியவங்க ஹஜருல் அஸ்வதில் முத்தம் கொடுக்கறதுக்கு பார்க்கும்போது உமர் அங்கே நிற்பதை பாட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா உமர் கொஞ்சம் ஏதாவது சொல்லிடுவாரோ, பரபரப்பாக இருக்கிறார், சந்தோஷத்தில் உச்சத்தில் இருக்கிறார், ஏதாவது நம்மளை சொல்லிடுவாரோன்னு பயந்து மக்கள் பக்கத்தில் வராமல் அப்படியே வர்றதும் உமரை பார்த்தோன்னே அப்படி போயிடுறது. ஏன்னா இவர் அடைச்சிக்கிட்ட மாதிரி நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அங்கேருந்து பார்க்குறாங்க. ரசூலுல்லாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஒவ்வொரு பார்வையிலும் அறிவு இருக்கும். அங்கேருந்து பார்க்குறாங்க, என்னமோ ஒன்றும் தப்பு நடக்குதுன்னு பார்த்துட்டாங்க. அட
உமர் இப்படி ஹஜ்ருல் அஸ்வதை அடைச்சிட்டு நிற்கிறார், போறவங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆகி விடுகிறதே, மக்களும் பயப்படுறாங்களே. இப்போ உமரை அங்கிருந்து சத்தம் போட்டு உமரை கொஞ்சம் ஒஹர், யா உமர் ஒஹர் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை உமர் ஒஹர். அப்படி அடுக்கு மொழியில சொல்லிட்டு போயிடலாம், ஒஹர்னா தள்ளிக்க, முடிஞ்சுது. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல விரும்பல. உமருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது, உமருக்கென்ற ஒரு இஸ்ஸத் இருக்கிறது. உமர் ஒரு பாரம்பரியமான மனுஷன். அவ்வளவு தூரத்திலிருந்து உமரை எப்படி சொல்வது, எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை நான் அப்படி பயன்படுத்தினால் அது நாளைக்கு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. உமரை நான் தயார்படுத்தணும், என்னுடைய சொல்லை கேட்கிற மாதிரி தயார்படுத்தணும். அங்க இருந்துகிட்டே ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? உமர் இப்படி அழைக்கிறாங்க, உமர் ரஜுலுன் கவியுன், உமர் ரஜுலுன் கவியுன், உமர் ரஜுலுன் கவியுன் 3 தடவை சொன்னாங்க. உமர் ஒரு வீரமான மனுஷர், பலசாலி, கவி. உமர் பலசாலி, உமர் பலசாலி, உமர் பலசாலி. உமருக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இருந்தாலும் உமர் ஹஜ்ருல் அஸ்வதை விட்டு கொஞ்சம் ஓரமானின்னா நல்லா இருக்குமே. 3 தடவை அவரை புகழ்ந்துட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அப்படியே அவர் துடிக்கிறார், ஆஹா நான் தப்பா நின்றுட்டாடே. உணர்ந்து கொண்டார் தன்னுடைய தப்பை, அவரே உணர்கிற மாதிரியான உபதேசம். எப்படி இல்லை, அதிகார தோரணையில் சொல்லி இருந்தா இந்த மனுஷன் வேறு அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒரு மனிதங்கிற ரீதியில சந்தோஷத்தில் இருக்கிறார், என்னத்தையோ சொல்லிடக்கூடாது. அப்ப அவருடைய இஸ்ஸத்தும் பாதிக்கப்பட்டு விடும், அல்லது அவர் ஏதாவது கோபத்தில் வார்த்தைகளை விட்டு விடக்கூடாது. ஆனா இப்படி சொல்லுகிற பொழுது அவர் தயாராயிட்டார். நபிகள் நாயகம் என்ன சொன்னாலும் கேட்கிறதுக்கு நான் தயார். இந்த உஸ்வா, இந்த முன்மாதிரி தான் பெற்றோர்கள்ட்ட இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த உதாரணங்களை இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மௌஇதா ஹஸனாவில் இப்படி ஏராளமான சான்றுகளை பார்க்க முடிகிறது. ஒரு விஷயம் தான் சொல்ல முடிஞ்சிருக்குது, நேரம் ஆயிடுச்சு. அப்போ பெற்றோர்கள் முதல்ல பிள்ளைகள் என் சொல்லை கேட்கிற மாதிரி நான் என் பிள்ளையை உருவாக்க வேண்டும். அதை நம்ம செய்யலையே. புள்ள சொல் கேட்க மாட்டேங்கிறான், சொல் கேட்க பிள்ளைகள் மேலேயே பழிய போடுகிறோமே பெற்றோர்களை. முதல்ல நான் சாலிஹா இல்லை, சரி நான் சாலிஹா இருந்துட்டாலும் கூட அடுத்த முறை அடுத்த கட்டம் நான் நல்லவனாக இருக்கிறேன், தொழுகை இபாதத்து குர்ஆன் தப்பான விஷயங்கள் இல்லை, அசிங்கமாக பேச மாட்டோம், கரெக்டாக இருக்கிறோம். 2வது பாயிண்ட், என் பிள்ளை என் சொல்லை கேட்குற மாதிரி என் பிள்ளையை நான் உருவாக்குனானா இல்லையே. அன்பு கொடுத்தானா என் பிள்ளைக்கு? தாயை பார்த்தா அன்பு என்கிற பேரால அவனை சீரழித்து விடுகிறாள், கோச்சிக்கிறாங்க தாய்மார்கள். தந்தையை பொறுத்தவரை அன்பை கல்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே இறுகி போய் பிள்ளைகிட்ட பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரியாக காட்டுறது. ஆனால் தனியாக உட்காந்து பிள்ளைகளுக்காக வேண்டி அழுகிறார். தஹஜ்ஜுத்தில் எழுப்பி என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வியை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்துரு, நல்ல பொண்ணை கொடுத்துரு. தாயை விட தந்தை அவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் மகன்கிட்ட மட்டும் அப்படியே வெறப்பா நிற்கிறார். இப்போ போய் இந்த வெறப்பா இருக்கிற தந்தை பிள்ளைகிட்ட போய் நசீஹத்து பண்ண கேட்குமா? பிள்ளை என்ன தயார் பண்ணோம்? அன்பை வெளிப்படுத்துங்க. அன்பை வெளிப்படுத்துறது எப்படி? நபிகள் நாயகம் எப்படி வெளிப்படுத்தினாங்க? அந்த உஸ்வா இருக்கிறது, அந்த குதுவா இருக்கிறது, அந்த முன்மாதிரி இருக்கிறது. அது என்ன மாதிரி முன்மாதிரி? பிள்ளைகள்கிட்ட எப்படி நம்ம அன்பை சிறு வயதிலிருந்து காட்ட வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடராக பார்ப்போம். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக.